ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து எதனா ஒரு சின்னம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு எதனா ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக வந்து எல்லாமே விஜயண்ணாக்கு சாதகமாகவே வருது. எவ்வளோ தான் எதிர்த்தாலும் விஜயண்ணா நல்ல மனசுக்கு அது எப்பவுமே கரெக்டாக தான் இருக்குன்றது வந்து ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வேறு கட்சியாக இருந்தால் நாவும் அந்த தலைவரே வந்து நாவும் பேசி அதை நான் வளன்னு பேசி, பட் விஜயண்ணா ஸோ சிம்பிள் சைலண்ட்டு. அவர் நடக்கணும்னு நினச்சா அது எது வேணாலும் நடக்குன்றதுக்கு வந்து விஜயன் அந்த மூணு தான் அதில் இருக்கிற பெரிய விஷயமே. இப்போ அந்த சின்னமாக வந்து நேற்று வந்து விசில் சின்னத்தை தேர்தலில் ஒதுக்கிட்டாங்க. இனி வரப்போகிற நாட்கள்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க போகுது. ஏன்னா வந்து அரசியல் களம் வந்து அப்படியே அதிருது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து பேச்சுவார்த்தை ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு வந்து திமுக சொல்லிச்சு. ஸோ இது வந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசணும்னு 22 21 சம்திங் சொல்லியிருக்காங்க. பட் அப்போ தான் அஃபிஷியலாக தெரியும். இன்னும் வந்து டிவிகே கூட சேரணும்னு சொல்லி அந்த தொண்டர்கள் விரும்புகிறாங்க. பட் ஆனால் இன்னும் அதுக்கான அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு மூவும் ஆகலை. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் தான் கூட்டணியாக இருக்கும், ஏன்னா காங்கிரஸ் வந்து விட்டு திமுக வராது, அவங்க என்ன சொன்னாலும் வந்து கேட்டுன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா இல்லை தொண்டர்கள் விருப்பப்படி தான் ராகுல் காந்தி கேட்பாரு, கண்டிப்பாக டிவிகேக்கு வருவாங்கன்னு சொல்லி இது மாதிரி ஒரு இந்த சைடு ஒன்று இந்த சைடு வந்து பேசுகிறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து என்னன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். டிவிகே கூட வந்தால் காங்கிரஸ்க்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லியாச்சு. டிஎம்கே கூட போனால் எந்த ஒரு பங்கும் கிடையாது, ஆட்சியில் அதிகாரமும் கிடையாது, நாங்கள் என்ன ஊழல் பண்ணுவோம், நீங்கள் அதை கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால் வந்து கூட்டணி வேணால் வச்சுக்கிறேன், இத்தனை சீட்டு தரேன், ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் கிடையாது, கேட்கவும் கேட்காதுன்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க முடிவுன்றது வந்து இன்னும் கொஞ்ச நாள் தெரியும். ஸோ விஜயண்ணா இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 30-33% வந்துடுச்சு ஓட் பேங்கிங்கே. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் தான் எலெக்ஷன், இன்னும் ஒரு 90 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் பரபரப்பாக இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம டிவிகே சார்ந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொதுக்கூடம் மீட்டிங்லாம் எல்லாமே போட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னென்ன விஷயம் பேசணுன்றது வந்து எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்தது எதுக்கு, இதுக்கு பின்னாடி என்னென்ன சூழ்ச்சி இருக்குது, இந்த 5000 ரூபாய் கொடுத்தா போதும், இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ஏன் கொடுக்கல, அது இன்னும் கோடைக்காலம் வந்து 2000 ரூபாய் கொடுக்கறது, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ தேர்தல் அறிக்கை வந்து டிவிகே சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போது, நம்ம சும்மா அப்படியே வாட சுற்றி போகிறதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி நம்ம மக்களுக்கு எது தேவை அது மட்டும்தான் தேர்தல் அறிக்கையாக இருக்க போகுது. பட் ஆனால் இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்க போகிறது தான் உண்மை. இந்த வாட்டி தேர்தல் வந்து விஜயண்ணா சுற்றி தான் நடக்க போகுதுன்றது உண்மை. அதையும் தாண்டி விஜயண்ணால் தான் இந்த தேர்தலை வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸை கிரியேட் பண்ண போகுது. இத்தனை வருஷம் இருக்கும்போது தேர்தல் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இத்தனை மாற்றி மாற்றி போட்டிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த தேர்தல் தான் வந்து இதுதான் உண்மையான தேர்தலாக இருக்க போகுது. ஏன்னா 1997 எப்படி இருந்துச்சு